மழைநீர் வடிகால் நீள பணிகள் இன்னும் மேற்கொள்ள. அப்படிப்பட்ட மோசமான அரசாங்கம் திமுக அரசாங்கம் இந்த நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும். அதுபோல மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டியமாவுக்கு பாதுகாப்பு இல்லை. 2 வயசு சிறுமி கூட பாலியல் சீட்டு உட்பட்டு படுகொலை சொல்லுகின்ற ஆட்சி. 1999 போக்சோ வழக்குகள். போக்சோ வழக்குனா சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்பட்டு பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் போக்சோ வழக்கு. 5 வருஷத்துல 1999 18,000 பாலியல் வழக்குகள் பதிவு செஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி தேவையா? எவ்வளவு மோசம்! எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை. இன்னைக்கு கிராமத்தில் நகர் வரை மூலம் முடுக்க எல்லாம் கஞ்சா வைக்கிறான். இந்த கஞ்சா போதை ஆசாமியை தான் கொலை திருட்டு வழிப்பறி பாலியல் நடக்காத நாளே இல்லை. ஏன்னா விற்கிறவங்க துணை நிற்கிறது யாரு? திமுக காரன். அப்புறம் எங்க போய் காவல்துறை பிடிக்கும்? ஆகவேதான் இன்றைக்கு இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியல. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த உடனே 3 மாதத்தில் சென்னை மாநகரம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா விற்பனை முற்றிலும் ஒழிக்கப்படும். கஞ்சா விற்பனை முழுவதும் ஒழிக்கப்படும். சட்டத்தின் ஆட்சி நடக்கும். அதே போல 5 லட்சம் கடன் வாங்கியிருக்கிறேன். 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. இந்த கடன் எல்லாம் யாரு கட்டுறது? நீங்க தாங்க கட்டணும். யாரு கட்ட போறா? இந்த ஆட்சியுடைய சாதனை நம்ம எல்லாம் கடன்காரனாக்கன்னு தான். எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டு போயிட்டாரு. அண்ணா திமுக ஆட்சி இருந்ததை விட திமுக ஆட்சியில் வருமானம் கூடுதலாக இருந்து எது கடன் வாங்குற? எங்கே போய் சேரணுமா பணம் அங்கே போய் சேர்ந்து. அதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்தன தோண்டி எடுத்து அதை மக்களிடத்தில் தெளிவுபடுத்தப்படும் என்று சொல்கிறேன். அதோட திமுக ஆட்சிக்கு வந்து 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தருவதா சொன்னாங்க. அரசாங்கத்தில் 5 லட்சம் காலி பணியிடங்கள் கொடுப்பதா சொன்னாங்க. அந்த காலி பணியிடங்கள் இதுவரைக்கும் நிரப்புனாங்க பார்த்தா 94,000 பேர் தான் நிரப்பி இருக்கிறாங்க. 5 வருஷத்தில் பணி ஓய்வு பெற்றவங்க 1 லட்சம், பணி நியமனம் 94,000, அதுலேயே 6,000 பாக்கி. அப்போ கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்களா? நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி முழுசு நிறைவேற்றினாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் 100 ரூபா மானியம் கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்கலாம் குறிச்சாங்களா? கல்வி கடன் ரத்துனாங்க, மாணவர்கள் ரத்து பண்ணாங்களா? ஒன்றும் செய்ய கிடையாது. மக்களை ஏமாற்றி புதுசாக ஒரு அறிவிப்பு போட்டிருக்கார். கூப்பன் கொடுப்பாங்க. கூப்பன் யார் கொடுப்பா? திமுக காரன். ஆட்சிக்கு வர்றது 100% முடியாது. ஆனா திமுக ஆட்சிக்கு வர்றது 100% முடியாது. ஆனா அந்த அறிவிப்புல கூட திமுக குடும்பத்துக்கு என்ன வருமானம் அதை பார்த்து தான் அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. கூப்பன் கொடுத்தா தானே கமிஷன் கிடைக்கும். நேரடியாக வங்கிக்கு அனுப்புனா கிடைக்குமா? அண்ணா திமுக ஆட்சி மலரும். அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த உடனே இன்றைக்கு விலைவாசி உயர்வு, வரி உயர்வு, இதனால் மக்கள் பாதிச்சிருக்கிறாங்க. இதிலிருந்து மக்களை மீட்டெடுக்க எல்லா குடும்ப அட்டைக்கும் மாதந்தோறும் வருடத்திற்கு அதாவது வரிச்சுமை மற்றும் விலைவாசி ஏற்றத்தை தடுக்க ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். குடும்ப அட்டை வைத்திருக்கின்ற குடும்ப தலைவி மீது மாதந்தோறும் 2,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். அதே போல 5 லட்சம் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் 25,000 மானியத்தில் வழங்கப்படும். வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் குடும்பத்திற்கு வழங்கப்படும். தீபாவளி என்று பெண்கள் மகிழ்ச்சியா பண்டிகை கொண்டாடுவதற்கு எல்லா பெண்களுக்கும் பட்டுப்புடவை வழங்கப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தில் பதிவு செஞ்சு புதுசாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதே போல மகளிருக்கு கட்டணமில்லாமல் பேருந்தல். இனி ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். இன்றைக்கு நம்முடைய சாலை ஓரமாக வைத்திருக்கின்ற சிறு வியாபாரிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கி கடன் தள்ளுபடி. மீண்டும் புதிய தொழில் தொடங்கணும்னா 2 லட்சம் வரைக்கும் ஜாமீன் இல்லாமல் குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளி கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி. அம்மா இல்லம் திட்டம். ஜாதி மதம் அப்பாற்பட்டு ஏழைகள் அவளுக்கு வீடு இல்லாமல் இருந்தால்
அனைத்து ஏழை மக்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு சென்னை மாநகரத்தில் கட்டி கொடுக்கப்படும். முதியோர்களுக்கு வழங்கப்படுகிற ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும். மீனவர்கள் மீன் பிடிக்க செல்கின்ற பொழுது ஏதாவது விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளிக்கப்படும். கட்டிட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுகின்ற பொழுது தவறி விழுந்து உயிர் நீத்தால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு 25,000 ரூபாய் 25 லட்சம் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும். அதே போல் ரேஷன் கடையில் இப்போ வழங்கப்படுகின்ற அரிசி தரம் குறைவாக இருப்பதாக கேள்வி. இனி அதிமுக ஆட்சிக்கு சொன்ன ரேஷன் கடையில் எப்படி மளிகை கடையில் தரமான அரிசி வாங்குறீங்களோ அதே அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அற்புதமான அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். அரிசி தான் விலை இல்லாமல் கொடுக்குறோம். இனி அதிமுக ஆட்சிக்கு சொன்ன விலை இல்லாமல் பருப்பு கொடுப்போம், விலையில்லா சமையல் என்ன கொடுப்போம். அதே போல் இன்றைக்கு திமுக ஆட்சி வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா வரி உயர்வு ஒரு பக்கம். ஒரு கட்டடம் கட்டினா அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 38,000 தான் இருந்தது. இப்போ 1,10,000 ரூபா உயர்த்திட்டாங்க. 1000 சதுரடி வீடு கட்டணும், கடை கட்டினா 30,000. பார்த்தீங்கன்னா 37,800 தான். அதிமுக ஆட்சியில் 1000 சதுரடி வீடு கட்டுவதற்கு கட்டண பிளான் அப்ரூவ்டு 1000 சதுரடிக்கு வெறும் 37,800 கழிவுநீர் கட்டமைப்பு உட்பட. இப்போ திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,08,000 ரூபா 1000 சதுரடிக்கு. இன்னைக்கு கட்டண அனுமதி பெற வேண்டும் என்றால் மாநகராட்சியில் 1,08,000 ரூபாய் கட்டணம் செலுத்துவோம். இப்படி கட்டண உயர்வு அதிகம். மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு வழங்கப்படுகின்ற நிதி 8,000 12,000 உயர்த்தப்படும். மீனவர் கூட்டமைப்பின் மூலமாக அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும். அதோட மீனவர்களுக்கு மாதம் மானிய விலை வழங்கப்படும். டீசல் 500 லிட்டராக உயர்த்தி வழங்கப்படும். மீனவர்களுக்கும் ஏழை மீனவர்களுக்கும் வீடு கட்டி கொடுக்கப்படும். ஆகவே வருகின்ற தேர்தல் முக்கியமான தேர்தல். குடும்ப கட்சிக்கும் வாரிசு அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். ஒரு நல்ல ஆட்சி மக்களுக்கு வழங்க வாக்களிப்பி இருட்டலைக்கு என்று சொல்லி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, பெயர் மாடல் அரசு. பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.